அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 27/2/2026 மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஏகாதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம். இம்மாதிரியான ஒரு அமைப்பு பெற்ற ஒரு நாள், சுமார் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் கிழமை வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கும் பார்வதி தேவிக்கும் உரித்தான கிழமை. ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவுக்கு உரித்தான திதி. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானினுடைய ஜென்ம நட்சத்திரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, அம்பிகை வழிபாடு, பல்வேறு விதமான பிரார்த்தனைகள். முதலிலே எந்த விஷயத்திற்கு எந்த தேவதையை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே தெரியாமல் பல்வேறு நபர்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருகிறார்கள். ஆனாலும் பல்வேறு பிரச்சனைகள் தீரவில்லை என்பதே ஒரு குறிக்கோளாக இருக்கப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்கள் தொழில் முன்னேற்றமடைய இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரை கூடிய ராகுகால தினத்திலே, இந்த ராகுகால வேளையிலே அம்பிகையை பூஜை செய்து வர, அதாவது பார்வதி தேவியையும் மாரியம்மனையும் பூஜித்து வர, உங்கள் தொழிலிலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், எதிரிகள், அவர்களுடைய பலம் குறைந்து உங்களது செல்வாக்கும் சொல்வாக்கும் மேம்பட உள்ளது. திருமணம் ஆகாத நபர்கள் பெருமாள் கோவிலுக்கு உள்ள தனிக்கோவில் தாயார், அதாவது அந்த தாயாருக்கு வெறும் பூஜை மட்டுமே நடைபெறும். எந்த ஒரு உற்சவங்களும் நடைபெறாத ஒரு தாயார், அதாவது திருக்கோவிலை விட்டு வெளிவராத தாயார் என்று சொல்லக்கூடிய தனிக்கோவில் தாயார். ஒவ்வொரு மகாவிஷ்ணு ஆலயத்திலே அமையப்பெறக்கூடிய இந்த தனிக்கோவில் தாயாரை நீங்கள் வழிபாடு செய்து வர தடையின்றி திருமணம் கைகூடும். இந்த நாளிலே சிவபெருமானை பிரார்த்தித்து வரும்போது உங்களுக்கு தீராத நோய்கள், வியாதிகள், சிலர் பிருத்திஞ்சய ஜபம் செய்தல், சிவபெருமானுக்கு பிருத்திஞ்சய ஜபம் செய்து பசும்பால் நிவேத்தியம் செய்யக்கூடிய பூஜைகளை செய்து வர, நீண்ட ஆயுள்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு போன்றவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இதய நோயாளிகள், சுவாச கோளாறு, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், கணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாளிலே சிவபெருமானை வழிபாடு செய்து வர அது படிப்படியாக உங்களது பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு, அது மட்டுமல்லாமல் நல்ல முன்னேற்றம் வந்து அடைகிறது. இந்த ஏகாதசி திதியிலே உங்கள் பேர், புகழ், அந்தஸ்து உயர விரதம் இருந்து இந்த ஏகாதசி திதியின் போது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து, நாளைய தினத்திலே துவாதசி தலிகை ஆராதனையிலே பெருமாளை அவருக்கு உரித்தான தலிகைகளை வைத்து தலிகை நிவேத்தியம் செய்து அந்த விரத பூர்த்தியை செய்யும் பொழுது உங்களது பேர், புகழ், அந்தஸ்து உயரும். இந்த நாளிலே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள், சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம், சிவாலயத்திலே உள்ள சனி பகவானை பிரார்த்தித்து வர அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் விலகி நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு சுபகாரியங்களும் சுபிட்சமான தருணங்களும் அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெற்று சுக்கிரனும் சேர்ந்து அமையப்பெறுவதால் பல்வேறு விதமான யோகங்கள், சூரியனும் புதனும் ஒரு சேர அமையப்பெறக்கூடிய புதாதித்ய யோகமும் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் இருந்து வர, நீங்கள் பல்வேறு சூழ்நிலையிலே இந்த லாபகரமான விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் தொல்லைகள் நிவர்த்தியடைந்து அதிலே நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும், தொழிலுக்கான விருத்தி செய்யக்கூடிய தருணங்களும், அதே போல் சிலருக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய தருணத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுகிறது.
பாதத்திலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள், சில நேரத்திலே கால் வீக்கம் அந்த போன்ற பாதத்திலே ஏற்படக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வர, அதே போல் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள், இஎம்ஐ மூலியமாக பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் பல பொருட்களை சேகரித்து அந்த சுபிட்சமான விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்களும் இன்புறு நடைபெற உங்களுக்கு தொழில் ஸ்தானங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து அடைய உள்ளது. சிலருக்கு சில நேரங்களிலே பணி இடைநீக்கம் செய்த நபர்களுக்கு புதிய வேலையும் அதே போல உங்களது உழைப்பிற்கேற்ற ஊதியங்களும் வரக்கூடிய தருணங்கள், பல்வேறு விதமான போராடி ஜெயிக்கக்கூடிய தருணம். நீங்கள் பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபட்டு உங்களது உரிமையை மீட்டு அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய தருணங்கள். உங்களுடைய மதிப்பும் அதே போல பேர் புகழும் உங்களுக்கு நட்சத்திரம் போல் ஜொலிக்கக்கூடிய தருணம் ஆரம்பிக்க உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு மூலாதாரமாக செயல்படக்கூடிய சூட்சுமத்தை கண்டறிந்து அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய தருணங்கள் அமையப்படுகிறது. இதிலிருந்து 2.5 வருட காலங்களுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. ஆகையால் அதை கவனமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையிலே செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்திருந்தாலும் அதே போல 3ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். மனோதைரியங்களை சற்று குறைக்கக்கூடிய நிமித்தங்கள், சிலரால் பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் உங்களது மனோதைரியமாகப்பட்டது சில நேரங்களிலே குறைக்கப்பட்டு அதன் மூலியமாக பல்வேறு இடங்களிலே துன்பங்களால் செய்யக்கூடிய சில ப்ராப்ளங்கள், அதே போல் சில நேரங்களிலே உயர்ந்த மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து நீங்கள் முன்னேறுவதற்கான விஷயத்தை அமைத்து தரக்கூடிய தருணங்கள், உங்களது நோக்கத்தை சரிவர செய்து வர பல்வேறு விதமான லாபங்கள் உங்களுக்கு இன்பமாக வந்து அமையக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான முயற்சிகளும் அதே போல முயற்சிக்கான விஷயங்களும் நடைபெற்று இருந்தாலும் சற்று தயக்கத்துடனே முயற்சி செய்யக்கூடிய நிர்பந்தம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது சற்று கவனமாக செய்யுங்கள். அதே போல குறிப்பாக பிளானிங், அதே போல உரிய விஷயத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை சரியாக முயற்சி செய்து அதனை ஒரு விதமான வரையறை செய்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளும் போது பல்வேறு விதமான ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. இன்று உங்களுக்கு சில நேரங்களிலே வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். தொழில் நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடும். அதை சரியான ஒரு முயற்சியாக பயன்படுத்தினால் அலைச்சலை தவிர்த்து கொள்ளலாம். மதிநுட்பமான விஷயமே முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்களது காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து அதில் மூலமாக நல்ல லாபங்கள், அதே போல் தொழில் ஸ்தாபனங்களிலே புதிய வாடிக்கையாளருடைய மேம்பாட்டிலே நல்ல லாபங்கள், தொழில் ஸ்தாபனங்களிலே புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்கள், பல்வேறு இடங்களிலே நீங்கள் பல விஷயங்களை கற்று அறிந்து அதன் மூலியமாக உங்களை தொழிலினை விரிவு செய்யக்கூடிய ஒரு தருணங்கள். எதிர்பார்த்த இடத்திலே உங்களது பேர் புகழ் பாராட்டிற்காக நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வெற்றிகரமான தருணம் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு இனிதே சுபமாக அமையப்படுகிறது. நீண்ட நாட்களாக தொழிலிலே முன்னேற்றம் இல்லாத நபர்கள் இந்த நாட்களிலே ஏதேனும் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய தருணங்கள் வந்து அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தும் போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விஷயங்களிலே நல்ல ஆதாயங்களும் அதே போல சுபஸ்தானத்திலே சில அசுப கிரகங்களுடைய சேர்க்கையினால் சுப விரயங்கள் ஏற்பட உள்ளது. இரவு நேரங்களிலே தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய தருணங்கள், சில நேரங்களிலே புதிய நண்பர்களால் சில பிரச்சனை. உங்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு அமையப்பெறுகிறார். 10இல் குரு இருக்க பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். நீங்கள் இதுவரை இருந்து வந்த பதவியிலிருந்து சற்று முன்னேற்றமும் அல்லது தொழிலை மாறக்கூடிய ஒரு நிர்பந்தம் அல்லது
வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக நீங்கள் உங்களது இருக்கக்கூடிய ஸ்தாபனங்களிலிருந்து வேறு ஒரு ஸ்தாபனத்திற்கு நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மைகள், குரு பகவானால் பல்வேறு இடையூறுகள் இருந்து வந்திருந்த நிலையில் அது அனைத்தும் சுபமாக முடிந்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து சற்று விடுபடக்கூடிய தருணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஆயத்த பணிகள் நடந்து வருகிறது. சில நாட்களிலே நீங்கள் பல்வேறு நபர்களிடம் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களது உயர் அதிகாரியிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை சரி செய்து அவருடன் நல்ல பாராட்டை பெறும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணமாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து அமையப்பெறுகிறது. துளாராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்டத்திலே உங்களுக்கு நிம்மதியான சூழல், அதே போல எதிர்பார்ப்பான விஷயங்கள் அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் சில விஷயத்திற்காக பயந்து வரக்கூடிய சூழ்நிலை மாறி எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தருணங்கள், உங்கள் தொழில் முன்னேற்றத்திலே சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மீறி அந்த முயற்சியை கொண்டு செல்லக்கூடிய தருணம், அச்சுத்தொழிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே அரசாங்கத்தினால் பிரச்சனை வரக்கூடிய நிர்பந்தங்கள், அச்சுத்தொழில் அதே போல பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அச்சுத்துறையிலே சிலரால் பிரச்சனைகள் வரக்கூடிய நிர்பந்தம், தொழில் ஸ்தாபனங்களே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் உரிய லாபம் வராத ஒரு தன்மைகள். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராதரவு வந்து உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை, அதே போல மன நிம்மதியோடு உங்களது பல்வேறு விஷயங்களை வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்பதை போல 3ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கிரகமாகப்பட்டது செவ்வாய் அதனுடைய வெற்றி பாதையினை உங்களுக்கு அமையப்பெற்று தருகிறது. நிலம் சார்ந்த வீடு வாகனங்கள், அதே போல கால்நடை வளர்ப்பு, தொழில் சார்ந்த இடங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணங்கள். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு பல இடையூறுகள் இன்னல்கள் இருந்து வந்தாலும் ஒரு மனக்குழப்பமான நிலையிலே உங்களது வாழ்க்கை நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து சற்று மாற்றங்கள், உங்களுக்கு சில நேரங்களிலே நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு விரைவிலே திருமணமாக உள்ளது. அதே போல உங்கள் ராசியாதிபதி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி கட்டத்தை பார்க்கும்போது குருபகவானுடைய பேராதரவினால் குழந்தை பாக்கியங்கள், அதே போல பல்வேறு விதமான சுபிட்சமான விஷயங்கள், சுபவிரயங்கள் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்க்கிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட குழப்பமான நிலை, பல்வேறு இடங்களிலே சில பிரச்சனைகள், சகோதர சகோதரிடம் ஒற்றுமை இல்லாத ஒரு தருணம், பூர்வீக சொத்து விவகாரங்கள், அதே போல பல்வேறு இடங்களிலே உங்களது சில பிரச்சனைகள், அதே போல நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த உங்களது வாழ்க்கை துணை அமையக்கூடிய தருணம், மோதலிலே காதல் என்பது போல பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையிலே உங்களது இல்லற வாழ்க்கை மலர உள்ளது. அதே போல மோதலிலே காதல் என்பது போல உங்களது இல்லற வாழ்க்கை சுபத்தன்மம் பெறுகிறது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புத பகவான் சஞ்சரித்து குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் புதன் பார்க்கப்படுகின்றார். எனவே அந்த ராசி மண்டலத்திலே பார்வைப்பட்ட புத பகவானை ராகுவும் 7ஆம் பார்வையாக பார்ப்பது, எனவே மோதலில் காதல், உங்களுக்கு விரைவிலே திருமண பாக்கியமும் காதல் திருமணமும் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெறும். அதனால் சற்று கவனமாக இருந்து உங்களது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் பலவர்ண ஆடை, அதாவது கேதுவிற்கு உரித்தான பலவர்ண ஆடையை அணியும் போது மல்டி கலர்ஸ், ஒரு 5 கலராவது அந்த ஆடையில் இருக்கணும். அந்த மாதிரியான உடையை அணிவிக்கும் போது நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான பாதையும் அமையப்படுகிறது. சீனியர்களுக்கு குரு பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்திருந்தாலும் அதே போல 3ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். மனோதைரியங்களை சற்று குறைக்கக்கூடிய நிமித்தங்கள், சிலரால் பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் உங்களது மனோதைரியமாகப்பட்டது சில நேரங்களிலே குறைக்கப்பட்டு அதன் மூலியமாக பல்வேறு இடங்களிலே துன்பங்களால் செய்யக்கூடிய சில ப்ராப்ளங்கள், அதே போல் சில நேரங்களிலே பிற உயர்ந்த மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து
நீங்கள் முன்னேறுவதற்கான விஷயத்தை அமைத்து தரக்கூடிய தருணங்கள், உங்களது நோக்கத்தை சரிவர செய்து வர பல்வேறு விதமான லாபங்கள் உங்களுக்கு இன்பமாக வந்து அமையக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு ராசியாதிபதியாகப்பட்ட குரு பகவான் 4 அமர்ந்து 6ஆம் இடத்திலே கேது அமரப்பெறுகின்றார். சில நேரங்களிலே உங்களது வெற்றிக்கான பாதையிலே சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் நீங்கள் தீராத பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அதே போல 4 அமர்ந்தப்பட்ட குரு பகவானால் பார்க்கப்படுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு பல்வேறு தாய் வழி சொத்துக்கள், அதே போல் நீங்காத பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அதை நிவர்த்தி அடைந்து ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. சில நேரங்களிலே சிலருடைய புதிய நட்புகளினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கலிலிருந்து அதனுடைய தொழில்நுட்பங்களையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நுட்பத்தை அறிந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தருணங்கள் வந்து அமையப்படுகிறது. முயற்சி எடுத்தால் நல்ல வெற்றி, முயற்சி திருவினையாக்கும் என்பது போல நல்ல முயற்சியே உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தர உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது நல்ல முன்னேற்றத்துக்கான பாதை அமையப்பெறுகிறது. எனவே இந்த 12 ராசியிலுக்கான நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.